அன்யோங் ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் கலவரத்துடன் காதல். என் பங்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். டேக்குக்கு 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு 1 இயரில் ஒரு பேபி இருக்காங்க. பேபியோட பேர் நிஷா. அண்ட் டேக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட நேம் கியோரா. அண்ட் ஜங்குக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட நேம் ஜூமி. இந்த இன்ட்ரோ போதும், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஜிமின் தான் டே வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. நான் நடந்தால் நடை அழகு அழகு, நான் சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நான் பேசும் தமிழ் அழகு அழகு, நான் ஒருவன் தான் அழகு அழகு. ஜிமினா, நீ அழகண்டா. இந்த ட்ரெஸ்ஸில் உலக அழகுன்னு கிம்ட்டையாங்க மிஞ்சிட்டேன். இப்போ மட்டும் டே இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று பார்த்தான். மச்சான், என்னை விட அழகா இருக்கே அப்படின்னு ஒன்று பாராட்ட போகிறான். போய் பார்ப்போம். டே அப்படின்னு ஜிமின் உள்ளே போகும்போது தான் வெளியில் ஒரு பாத்திரம் பறந்து வருது. ஜிமின் அதை பார்த்துட்டு, இன்னும் பாத்திரமெல்லாம் பறக்குது, வீடு ஏதாவது காலி பண்ணுறாங்களா அப்படின்னு நான் சொல்லலையே, ஃபன் பண்ணலாம் வான்னு தானே கூப்பிட்டான். என்னவா இருக்கும், போய் பார்ப்போம். டே மச்சி ஜிமினு, என்ன சவுண்ட் மட்டும் வருதா, ஆளக்கானா? டே எங்கடா இருக்க? மச்சி ஜிமினி, இங்கே வாடா. எங்கடா எங்கடா இருக்க? மச்சான் இங்கே வாடா, சோஃபா பின்னாடி கொஞ்சம் வாடா ப்ளீஸ்டா. ஏய், அங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அங்கே பார்த்தா டே அண்ட் ஜிமி தான் 2 பேரும் சோஃபா பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க பக்கத்தில் போய், டேய் இங்கே 2 பேரும் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? ஐயோ மச்சான், கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் இரு மச்சான். சத்தம் போடாமல் இருக்கவா? சத்தம் போடாமல் இருக்க நான் என்ன லைப்ரரிக்கா மச்சான் வந்திருக்கேன்? நீ தானே மச்சான் ஃபன் பண்ணலாம் வான்னு கூப்பிட்ட. இப்போ என்ன மச்சான் சத்தம் போட வேணான்றா? வா மச்சான் ஃபன் பண்ணலாம். நீ இன்னைக்கு நல்லா வாங்கிட்டு தான் போகணுன்னு உன் தலையில் எழுதியிருந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்ன மச்சான் சொல்கிற? என்ன தர போகிற? நான் தான் மச்சான், ஜங்குக் தான் ஏதோ தரணும்னு ஆசைப்படுறான் உனக்கு. ஜங்குக்கா? பரவாயில்ல, இப்போவாது எனக்கு ஏதாவது தரணும்னு தோணுச்சே. இரு, நான் போய் ஜங்குக்கை பார்த்துட்டு வரேன். போ மச்சான் போ, போயிட்டு வா. போயிட்டு வருவியா என்னன்னு தான் தெரில. என்ன மச்சான்? இல்லை மச்சான், போய் வாங்கிக்கோன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி போயிட்டு வாங்குறாரு. போ மச்சான் போ. இந்த பக்கம் ஜிமி தான், ஐயோ டேனா, ஜிமின் பாவம், அவரை போவேணும்னு சொல்லி நிறுத்துங்க. ஆடு தானா போய் என் தலையை வெட்டிக்கோன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு என்ன நடக்குதுன்னு. ஐயோ டேனா, இருந்தாலும் ஜிமின் இன்னைக்கு கண்டமாக போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறது, அவனை தானே வாழ்ன்றா போகிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ பாவம். இந்த பக்கம் பார்த்தா கிச்சனில் தான் கியோரா தான் ஒரு பெரிய போர்வையை கையில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. பக்கத்துலேயே ஜங்குக்கு ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை வச்சுட்டு இருக்காரு. ஜிமின் தான் ஜங்குக்கை பார்க்க போகிறேன்னு நடந்து போகும்போது யாரோ வர்ற மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னு கியோரா தான் டேன்னு நினச்சி அப்படியே போர்வை எடுத்து போர்த்தி செம்ம அடி அடிக்கிறா. ஜங்குக்கு என்னன்னா இந்த பக்கம் உருட்டுக்கட்டையை வச்சு செம்ம அடி அடிக்கிறாரு. இந்த பார் ஜங்குக்குண்ணா, இன்னைக்கு இந்த டேயை விடவே கூடாது. டே நீ செத்தடா. ஆமாம் நல்லா போடிக்கோ. இவனை திருத்தவே முடியாது. எத்தனை தடவை அடித்தாலும் திருந்தவே மாட்டான்றான். இன்னைக்கு இவனை கண்டு பண்ணாமல் நம்ம விடவே கூடாது. போடு நல்லா அப்படின்னு 2 பேரும் தான் செம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ என்னைய காப்பாத்துங்கடா மச்சான், டே என்னைய காப்பாத்துடா, ஐயோ என்னைய கொள்றாங்களே, ஏன்டா என்ன அடிக்கிறீங்க, நிறுத்துங்கடா. கியோ 1 செகண்ட் அப்படியே நிப்பாட்டு. இது டே மாதிரி தெரியலையே. என்னது டே மாதிரி தெரியலையா? நான் தான் யாரோ வர்றாங்கன்னு போர்வை எடுத்து போத்திட்டேன். டேன்னு நினச்சி தான் போத்துனேன். அடி பாவி, யாருன்னு பாருடி முதல்ல. சரி இதோ பார்க்குறேன் அப்படின்னு அவ தான் போர்வையை விளக்கிட்டு பார்த்தா மேலே கால் தான் தெரியுது. என்ன காலு? ஐயோ தலை அந்த பக்கம் இருக்கா? யாரு? ஜிமின் நீங்களா? கியோ எருமை, எதுக்குடி இப்போ என்ன அடிச்ச? ஐயோ நான் டேன் நினச்சி தான் அடித்தேன் ஜிமின். நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அடி போடி லூசு, ஏதோ தரேன்னு நல்லா தந்தீங்கடா. ஐயோ ஜிமின், நாங்கள் டேன் நினச்சி தான் அடித்தோம், ஆனால் நீ தான் நடுவில் வந்துட்ட. ஆமாம் வாராங்க நடுவில்.
அந்த டே தாண்டா என்னையே இங்கே அனுப்புனான். ஓ! அப்படியா? அவன் வாங்க வேண்டிய அடிய நீங்க வாங்கணும்னு ஒரு நல்ல இடத்துல தான் இப்படி பண்ணியிருப்பான். ஓ! இதனால தான் நீங்க அனுப்புனானா? டே இருடா வரேன் அப்படின்னு ஜிமின் தான் ஒரு கையில் காலை பிடிச்சிட்டு குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், ஜிமினை பிடிச்சி காலை உடைச்சி நடக்க சொல்லுகிற உலகம். ஐயோ, வரும்போது தான் நான் நடந்தா நடையழகுன்னு பாட்டு பிடிச்சிட்டு வந்தேன், போகும்போது காலை உடைச்சி அனுப்புகிறானுங்களே அப்படின்னு ஜிமின் தான் டேயை பார்க்க போகிறாரு. இப்போ ஜுமி தான் ஐயோ சமத்தியாக வாங்கிட்டாரு போலையே. ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு விழுக வேண்டியது நல்ல வேலை குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இவன் வாங்கிட்டான். டே இப்போ நீ மரியாதையாக வெளியே வந்துரு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ மச்சான்! அடச்சே நிறுத்துடா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. அது இல்லை மச்சான், நிறுத்துடா, பேசாத, எதுவும் பேசாத. உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல்ல. உங்கள் வீட்டு சண்டையில் என் புது சட்டையை கிழிச்சிட்டிங்களேடா. மச்சி, நான் போக வேணாம்னு சொன்னதுக்கு நீ தான்டா கேட்காம போனேன். அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? எது? நீ போக வேணான்னு சொன்னேன். எப்போ சொன்ன? எனக்கு மட்டும் கேட்கவே இல்லையே மச்சான். அது நான் தான் உன்னை சத்தம் போட வேணாம்னு சொன்னேன்ல. ஓ, சத்தம் போட வேணான்னு சொல்கிறதும் போக வேணான்னு சொல்கிறதும் இப்போ ஒரே வார்த்தையாயிடுச்சா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. சரி சரி மச்சான், விடு. போங்கடா. அது சரி, இந்த அளவு அடிச்சுக்கிறதுக்கு என்னடா காரணம்? இப்போ ஜுமிதா ஜிமினை பார்த்து, அதை சங்கு கண்ணாக்கிட்டே கேளுங்க. ஏன் அவன் சொல்ல மாட்டானா? பண்ணுறதெல்லாம் அவன் தானே. நான் என்னடா பண்ணேன்? நீ எதுவும் பண்ணாதது தானே பிரச்சனையே. ஆடாச்சி நிறுத்துங்க. கேட்குற கேள்விக்கு ஒரு ஆள் பதில் சொல்லுங்கடா. இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்து, சரிடா நானே சொல்கிறேன். இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பால் பேக்கெட் வாங்கிட்டு வர சொன்னா இந்த உருப்படாத ஜுமியோட சேர்த்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கான்டா. ஏதே பால் பேக்கெட்டா? ஆமாம், அந்த பால் பேக்கெட்டுக்காக தான் இவ்வளோ பெரிய போர் நடக்குது. ஏண்டா, ஒரு பால் பேக்கெட்டுக்காக போர்னு வீட்டையே அக்க போராக்கிட்டீங்களடா. நீங்கள்லாம் சண்டை போடுறீங்க ஓகே, நடுவில் எதுக்குடா என்னைய சொருகுனீங்க? நாங்கள் என்ன மச்சு பண்ணோம்? நீயா தானே நடுவில் வந்து வாயை கொடுத்த. நீ மூடுறா. என்னை அழகாக கொடுத்து விட்டு இப்போ நல்ல மாதிரி பேசுறியா? சரி விடு மச்சி, ஃப்ரெண்டுக்காக அடி கூட வாங்க மாட்டியா? போங்கடா. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு என்னை நானே சிறுப்பால் அடிச்சுக்கணும். மச்சி, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேன்ல. என்ன சொல்ல போகிறேன்? அது இல்லை, நீ இந்த கெட்டப்போட போய் ரோட்டில் உட்காந்தனா கலெக்ஷன் பிச்சுக்கும். ஓ, என்னை அடி வாங்க வச்சது மட்டும் உனக்கு போதாது, இதுக்கு மேலே நீ ரோட்டில் கொண்டு போய் வச்சு பிச்சை எடுக்க வேற ஒண்ணுமா? இப்படியெல்லாம் வேற உனக்கு ஆசை இருக்கா? உன் கூடலாம் ஃபன் பண்ணலான்னு வந்தேன் பார்த்தியா? என்ன தான் சொல்லணும். போங்கடா, நான் போகிறேன். மச்சி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? வேணாண்டா, வேணாம். நீ இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அங்கேருந்து டேவை திட்டிகிட்டே வெளில போகிறாரு. இப்படியே நைட்டாகுது. எல்லாம் டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. ஜாங்கு கிச்சனில் இருக்காரு. டே அண்ட் நிஷா பாப்பா உட்காந்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஜூமி அண்ட் கியோ 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ கியோ தான், டே அண்ணா, இன்னைக்கு நீ எஸ்கேப் ஆகிருக்க, ஆனால் இனி எஸ்கேப் ஆக முடியாது. உன்னை எப்போவுமே அடி வாங்க வைக்கிறது தான் என் வேலையே. ஏன்டி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அடி, உன் அண்ணன் பாவம்ல. இல்லை, என்னடி இப்படி சொல்லிட்ட? டிவி ரிமோட் தரலன்னு எத்தனை தடவை அம்மா கிட்டே நான் அடி வாங்க வச்சுருப்பேன். ஏய், டிவி ரிமோட்காக வாடி இப்போ இப்படி பழி வாங்குற? ஆமாம், நீ எனக்கு பண்ணதுக்கு நீ இப்போ அனுபவிக்கிற. வாங்க நல்லா, அப்போ தான் நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அடி. நானா அப்படி சொன்னேன்? நீ தான் சொல்லிட்டுருக்கா. போடி, நீ தேவையில்லடி எனக்கு. என் தங்கச்சி ஜுமி இருக்கா, அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாள். ஓஹோ, அப்படியா? இதுக்காகவே உனக்கு நாளைக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. இவன் உன் தங்கச்சா? செத்தடா நீ. ஏய் ஏய் ஏய், அந்த மாதிரிலாம் பண்ணாத. பண்ணுவேடா. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடியே அவன் தான் உன் தங்கச்சின்னு சொல்லுவேன். உனக்கு இருக்கு மகனே. ஐயோ, தெரியாமல் வாய விட்டுருணும்.
என்னங்க சத்தம் அப்படின்னு ஜங்குக் தான் அங்கே வராரு. அப்போ கியோ தான், ஜங்குக் அண்ணா நான் ஒன்றும் பண்ணல, இந்த டே தான் கத்திட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் டே முதுகுலே ஒரு அடியை போட்டு, கத்தாமல் உன்னால் சாப்பிடவே முடியாதா, பேசாமல் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு நிஷா பாப்பாவுக்கும் டேக்கும் ஜங்குக் தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு எப்போ பார்த்தாலும் எதுக்குடா என்னையே அடிக்கிற, அவள் தாண்டா கத்துனா, அவளையும் அடி. அவன் என் தங்கச்சிடா, நான் எப்படி அவளை அடிப்பேன், அதான் உனக்கு அடித்தேன். வர வர இந்த பைத்தியக்காரனால தான் நான் அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் எப்படி பண்ணிட்டுருக்க. அந்த பக்கம் ஜுமி தான் கியோவை பார்த்து, பாத்தியா கியோ, திட்டி திட்டிட்டு டீனாக்கு அவனே ஊட்டி விடுறான் பாரேன். இவங்க 2 பேரும் செம்ம கியூட் இல்லை? ஆமாண்டி, கியூட்டு தான். சண்டை போட்டாலும் செம்ம கியூட்டு தான் இவங்க. இப்படியே தான் டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாம் அவங்கவுங்க ரூம் போயிடுறாங்க. இப்போ டே தான் ரூமுக்கு வந்து, ஜங்கு நீ அடித்தது வலிக்குதுடா. ரொம்ப வலிக்குதா என்ன? ஆமாம். சரி வா நான் தேய்ச்சி விட்றேன். டே தான் ஓடி போய் ஜங்கு கூட மடியிலே படுத்துடுறாரு. ஜங்குக் தான், நான் அவனை ரொம்ப அடிக்கிறேன்ல. ஆமாண்டா, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப கோவம் வருது. அதை விட பரவாயில்ல, நீ அடிக்கிறத விட நீ பேசாமல் இருந்தனா தாண்டா எனக்கு வலிக்கும். அப்படியே தான் ஜங்குக் டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி இப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸாக கிஸ் பண்ண வரும்போது நிஷா பாப்பா தான் அங்கேருந்து ஓடி வந்து டே மேலேயே குதிச்சிட்றா. டே அம்மா, இவளுக்கு இதே வேலை போச்சு. நான் அடி வாங்கும்போது கையை தட்டி சிரிக்க வேண்டியது, இப்போ என்னன்னா வந்து என் மேலேயே குதிக்க வேண்டியது. என்னைய ஒரு இடத்துலாவது நிம்மதியாக இருக்க விட்றாங்களா? ஏன்டா குழந்தைய திட்டுற? நம்ம பாப்பாவை நான் எப்படி திட்டுவேன்? நீங்கள் 2 பேர் தான் என் உலகமே. அப்படியா? நீ கியோவை சொல்லணும்னு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவா? ஐயையோ, ஜுமியை என் தங்கச்சின்னு சொன்னதுக்கே ஆடு ஆடுன்னு ஆட்டினா, இதில் இது தெரிஞ்சால் சரி, எனக்கு சமாதி கட்டாமல் விடவே மாட்டாவ. சரி சரி ஃபீல் பண்ணாத, சொல்ல மாட்டேன். இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. டே தான் ரொம்ப ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ கியோ தான், என்னடா அண்ணா ரொம்ப சந்தோஷமாக ரெடி ஆகுற? ஆ சந்தோஷம் தாண்டி. இன்னைக்கு பாரு என் வேலையை நான் பர்ஃபெக்டாக முடிக்கிறேன், ஜங்கு கடியிலேருந்து தப்பிக்கிறேன். இன்னைக்கு அடி 0%. ம் 0% தான். இப்படியே 0%ன்னு சொல்லிட்டு போ, அங்கே ரிசல்ட்டும் 0வாக தான் இருக்க போகுது. ஏண்டி உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? நல்ல வார்த்தை தான் வரும், உங்ககிட்ட பேசும்போது வராது. என்ன பண்ணுற பாருடி அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்ருக்க. ஜேகே தான், டே இங்கே வா. டே அண்ணா, அழைச்சிருச்சுடா அலாமு, போ. எனக்கு தான் இது அலாமு, உனக்கு இது சங்கு தான். போ போய் நல்லா வாங்கு. கொஞ்சம் கூட நல்ல வார்த்தையே பேச மாட்டியாடி? சரி சரி கிளம்பு முதல்ல, இல்லைனா ஜங்குக்கு இங்கேயே வந்துருப்பான். இங்கே வந்தா அடி டபுள் மடங்கு தான். ஐயோ இரு, போயிட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டி அப்படின்னு டே தான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராரு. ஜங்குக் தான், டே நிஷா பாப்பாவோட மில்க் பாட்டில் எங்கே வச்ச? அதுவா, காலையிலே மில்க் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனே. எது, ஃப்ரிட்ஜில் வச்சியா? ஆமாம், கோல்டு மில்க் நல்லதுன்னு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து டே கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப்பு. டே தான் பாவமாக மூஞ்ச வச்சுட்டு கன்னத்தை தேய்ச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. ஏன்டா குழந்தைக்கு கொடுக்குற மில்கை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயாடா வைப்ப? உனக்கு அறிவே இல்லையாட்டே, நீ பெரிய டாக்டரா? இந்த பாருடா ஜங்குக்கண்ணா, என்கிட்ட நான் திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜுமி தான் அங்கே வர்றா. இப்போ ஜங்குக் தான், இந்த வந்துட்டால உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒருத்தி, நீ ஒரு அறவேக்காடு அவள் ஒரு அறவேக்காடு, 2 சேர்ந்து என் உயிரை வாங்குதுங்க. இப்போ கியோ ஓடி வந்து டேயோட முதுகுலையே அடிச்சுட்டு, என்னடா அண்ணா, உன்னோட கான்ஃபிடென்ஸ்லாம் நொறுங்கிருச்சா? இந்த வீட்டில் நான் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பீஸா, எல்லாம் என்னையே அடிச்சு அடித்து பழகுறீங்க. டே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. ஜங்குக்கு சிரிச்சுட்டே டே பக்கத்தில் வந்து அவர் கன்னத்தை ரப் பண்ணிக்கிட்டே, ரொம்ப வலிக்குதா? இப்படியே நீ என் பக்கத்தில் வந்து நிற்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எத்தனை அடி வேணும் வாங்கலாம். அப்படியா? அப்போ இன்னொரு அடி தரட்டுமா? வேணாண்டா. சரி சரி இனி அடிக்க மாட்டேன், பதறாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவரோட 2 கையை கொண்டு போய் டேயோட ஷோல்டரில் வச்சுட்டு,
நான் உன்னை அடிக்கிறதுக்கு ரீசன் நீ எனக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன், அதனால தான். தான் ஜங்குக்கோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து, அப்படியா? எந்த அளவு க்ளோஸ்? டே நம்ம ஹோலில் நிற்கிறோம், எங்கே நின்றா என்ன? அச்சோ, முதல்ல விடுறா என்ன. விட முடியாது. டே இப்போ என்னை விட போறியா இல்லை இன்னொரு அடி தரட்டுமா? இன்னொரு அடி தந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் விட மாட்டேன். இவங்க 2 பேரும் இங்கே இப்படி நின்றுட்டுருக்க. கியோ அண்ட் ஜுமி தான். ஹலோ, நாங்கள் இங்கே தான் நிற்கிறோன்றது 2 பேரும் மறந்துட்டீங்களா? அதான் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுறோன்னு தெரியுதுல, மூட்டு கிளம்படி. என்னது, மூடிட்டு கிளம்பவா? டே அண்ணா, ஓவராக பண்ணுற நீ. கியோ, அவனை திட்டாத, பாவம். அவனை இப்போ தான் நான் அடித்தது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓஹோ, 2 பேரும் கூட்டாக சேர்றீங்களா? சேருங்க சேருங்க, நல்லா சேருங்க. பாத்தியாடி ஜமி, இதுக்கு தான் கல்யாணம் ஆனவங்களுக்கு நடுவில் போகவே கூடாதுன்றது. பாத்தியா, இப்போ அவனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நம்ம 2 பேரையும் அசிங்கப்படுத்துறானுங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோம், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவானுங்க. வா போயிடலாம். அப்படி இல்லை, என் டேன்னா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார். ஜுமி, நீயும் கியோ சொல்கிற மாதிரி அவளோட இங்கேருந்து கிளம்புனா நல்லாயிருக்கும். டேனா, என்னையா சொல்கிற? உன்னதான் ஜுமி. உனக்கு இந்த அவமானம் தேவையா? கூட பிறந்த ஏனையே அந்த லூசு மதிக்க மாட்டான், இதில் நீ போயிட்டு டேனா அப்படின்னுட்டு இருக்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கக்கூடாது, வா கிளம்பிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ ஓகே தானே? எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ, ஒரு வேலை உருப்படியாக பண்ண மாட்டேன், இந்த வேலை மட்டும் நல்லா பண்ணுவேன். எல்லாம் ஐயாவோட திறமை தான். ஐயா திறமையா? மூஞ்ச பாரு. ஏன் முகத்துக்கு என்ன? என்னை பார்த்து அத்தனை பேர் மயங்கி லைனில் நிற்கிறாங்க எனக்காக. ஓஹோ, நிற்பாங்க லைனில், பொழந்துருவேன் நான். இந்த ஜென்மத்தில் உனக்குன்னா எனக்கு நீ, இவ்வளோ தான். இதை விட்டுட்டு வேற யாரையாவது பார்க்கணும்னு நினச்சா கட் பண்ணிடுவேன். என்ன சொல்ல பேசுகிறா? உன்னை விட்டுட்டு நான் வேறு யாராவது பார்ப்பேனா? அதுவும் இல்லாமல் உன்னை விட சூப்பராக வேறு யார் இருக்க முடியும்? இதெல்லாம் நல்லா பேசு, ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக பண்ணிடாத. சரி சரி, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு, நம்ம இதை பற்றி பேசலாம். எதை பற்றி? நேற்று நைட்டு ஒரு கிசு மிஸ் ஆச்சுல, அதை பற்றி. ஐயா, போய் முதல்ல வேலையை பாரு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு கிஸ்ஸு வேண்டும் அப்படின்னு டேதான் ஜங்குக்கு பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் இப்படியே கிஸ் பண்ணிருக்க. டேயோட காலை தான் யாரும் சொரன்ற மாதிரி இருக்கு. டே யாருன்னு பார்த்தா நிஷா பாப்பா தான். டேயோட காலை கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. டே அப்படியே நிஷா பாப்பாவை தூக்கி, பாத்தியா ஜங்கு, நான் வாங்குகிற அடிக்கு இந்த ஸ்மைலு, கிஸ்ஸு, ஹக்கு எல்லாம் காம்போ பேக்கா? என்னது காம்போ பேக்கா? லூசாடா நீ. ஏய், உண்மை தானே? பாரு, இப்போ நீ என்னை அடித்ததுனால தான் ஒரு கிஸ்ஸு கிடச்சது, இப்போ நீ என்னை அடித்ததுனால தான் இந்த ஸ்மைல் பண்ணுறா. பாரு, அப்போ இதெல்லாம் என் அடிக்கு காம்போ பேக் தானே? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் நல்லா தான் யோசிக்கிற. ஐயாவோட பிரெயின் அப்படி, பிரெயின் தான் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டே போய் அப்படியே நிஷா பாப்பாவோட சேர்த்து ஹக் பண்ணிட்டு, நான் என்ன தான் உன்னை அடித்தாலும் நீ என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் டேயோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஓகே அமீஸ், இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பங்கு, நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல பங்கு. ஓகே அமீஸ், பாய்.